ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த செகண்ட் ப்ரோமோல யார் வின் பண்ணா, அது மட்டும் இல்லாம என்னென்ன சூழ்ச்சி பண்ணாங்க, ரவீனாவை எப்படி தூக்குனாங்கன்றதுக்கு ஒரு பெரிய சண்டையே போகுது. என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்கலாம். நேத்து வந்து டிக்கெட் டு தி ஃபினாலே டாஸ்க் 1 நடந்துச்சு. இன்னைக்கு டாஸ்க் 2 நடந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே பார்த்தா கிட்டத்தட்ட வந்து பரமபதம் மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒருத்தவங்க ஒரு பாக்ஸ்ல நிப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு கார்டு வரும். அந்த கார்டுல வந்து இவங்க மேலே ஏறுறது, இறங்குறது, அது மட்டும் இல்லாம ஸ்வைப் பண்றது, யாரையாச்சும் எலிமினேட் பண்றது, அந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ரவீனாக்கு ஒரு கார்டு வந்துச்சு, எலிமினேஷன் கார்டு. அந்த கார்டை யூஸ் பண்ணி விஷ்ணுவை அவங்க எலிமினேட் பண்ணாங்க கேமை விட்டு. இப்போ நிக்சனுக்கு இது மாதிரி 2 கார்டு வந்திருக்கு. அதனால இப்போ யார் அவர் எலிமினேட் பண்ணியிருக்காருன்னா மணியும் ரவீனாவையும் எலிமினேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் விஷ்ணு ரொம்பவே காண்டாய் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தான் வந்து கேம் விளையாடல, குரூப்பா விளையாடல, ஃபேவரிசம் பண்ணல, 2 தடவை வந்துச்சுல எலிமினேஷன் கார்டு வந்துச்சுல்ல நிக்சனுக்கு. அப்போ நிக்சன் யாரை சூஸ் பண்ணியிருக்கணும்? மாயாவில் சூஸ் பண்ணிருக்கணும். ஆல்ரெடி மாயாவுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, ரவீனாக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. அப்புறம் ஏன் வந்து ரவீனாவை அவர் வந்து வெளியில் அமிச்சாரு? அப்போ இது ஃபேவரட்டிசம் கிடையாது, அப்போ இது குரூப்பிசம் கிடையாது. நாங்க பண்ணும்போது மட்டும் அவங்க திணறிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு பயங்கர பாயிண்டா பேசுறாரு. அதை தான் அர்ச்சனா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அது போக ஒரு பக்கம் மாயா பேசிட்டு இருக்காங்க. மாயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஷ்ணு இவர் வந்து பழைய கிரட்ஜ் எல்லாமே வச்சிட்டு இருக்காரு, அதனாலதான் இது எல்லாத்தையுமே வன்மத்தை இப்போ நம்ம கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. இந்த மணி கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் நம்மளால நிக்கவே முடியல, அவங்க அவ்வளோ பயங்கரமா ஆக்ரோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து குரூப் கேம் விளையாடிட்டு நம்மள எப்படி சொல்லலான்ட்டு வெக்கமே இல்லாம சொல்றாங்க. இவங்க விளையாடுறது ஏதோ குரூப் கேமே இல்லாத மாதிரி மாயா ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தினேஷ் வந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு அப்படின்னா, நிக்சன் என்ன எலிமினேட் பண்றதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தான், அவனுக்கு மாயா டார்கெட் கிடையாது, நான் தான் டார்கெட்டு. அவன் என்ன பார்க்கும்போதே நான் சொல்லிட்டேன், நீ என்ன பண்ணனா அவ்வளோதாண்டா, நேத்தே நான் என் கேமை விளையாடல, இன்னைக்கும் என் கேமை விளையாட விடாம பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதனால தான் நிக்சன் என்னை விட்டான், இல்லைன்னா என்ன நிக்சன் வந்து ஆரம்பத்திலேயே தூக்கி இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் செம்ம காண்டாயி ரவீனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐயா நான் இந்த டாஸ்கே விளையாடல, நான் பேசாமல் இந்த டாஸ்க்கை விட்டுட்டு வெளியில் போயிடுறேன், எதுக்கு இந்த டாஸ்க்கை விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களோட கேம் ஒரு தடவை கூட விளையாடாமல் அவங்க வெளியில் போயிட்டாங்க, ரொம்ப சோகமாக வெளியில் போயிட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு ரவுண்டாச்சும் விளையாடாங்க, ஆனால் ஒரு ரவுண்ட் கூட விளையாடாமே மொதல் ரவுண்டே ரவீனா கெட் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த காண்டில் தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கும் என்னை ஃபஸ்ட்டே எலிமினேட் பண்ணிட்டீங்க, அதனால நான் கேமே விளையாடல அப்படின்னு சொல்கிறாங்க. நிக்சன் தலையை சொரிஞ்சுக்கிட்டே போகிறாரு. நிக்சன் கிட்ட ரவீனா கேட்குறாங்க, எதுக்கு என்ன தூக்குனீங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ரவீனா புலம்பிட்டு இருக்கும்போது ஏன்டா என்ன தூக்குன அப்படின்னு கேட்டதுக்கு நிக்சன் ஒரு தரமான பதில் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, அவருக்கு ஃபஸ்ட்டு வந்த கார்டை வந்து மணியை தூக்கிட்டு இருக்காரு, மணியை தூக்கனால அடுத்தது இவருக்கு தான் எலிமினேஷன் கார்டு வந்துச்சு. சரி, எங்கே வந்து ரவீனா கிட்ட அடுத்த எலிமினேஷன் கார்டு போயிடுச்சுன்னா மணியை தூக்குனதுக்காக நம்மள தூக்கிடுவாங்களோ அப்படின்னு முந்திக்கிட்டு 2 பேருமே ஜோடியா தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி ஜோடியா தூக்கிட்டாரு. அதை தான் வந்து நிக்சன் சொல்றாரு, என்ன தூக்கிட்ட, நான் வந்து மணியை தூக்கிட்டேன், உனக்கு அடுத்த கார்டு வந்துச்சுன்னா நீ என்ன தூக்கிட்டா நான் என்ன பண்றது, அதனால தான் நான் ஒன்னையும் தூக்கிட்டேன். உடனே டே இவ்வளோ யோசிக்கிறீங்களாடா நீங்க, அப்ப நான் தான் டம்மியா உக்காந்துட்டு இருக்கேனான்ற மாதிரி ரவீனாக்கு கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆயிடுச்சு. நல்லா யோசிக்கிறடா நிக்ஸா அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க மன போயிட்டே இருந்துட்டாங்க. இப்போவும் திரும்ப அவங்க குரூப் கேம் ஃபேவரட்டிசம் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஆட்டம்னு வந்துருச்சுன்னா அர்ச்சனா சொன்ன மாதிரி உங்களுக்காக விளையாடுங்க, உங்களோட ஃபினாலே டாஸ்க் நீங்க வின் பண்ணணுன்றதுக்காக விளையாடுங்க. தயவு செய்து யாரோட ஃபேவரட்டிசமும் இல்லாம தனிப்பட்ட முறையில் தனியாக போய் ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் காலையிலேருந்து கதறிக்கிட்டு இருந்தாங்க மாயாவும் பூர்ணிமாவும். ஏன் எல்லாம் குரூப்பாக விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்போ நிக்சன் வந்து ஃபேவரட்டிசம் பண்ணுறாரு, இதை ஏன் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க மாயா? ஆக மொத்தத்தில் இவங்க பக்கம் நியாயம்லாம் கிடையாது, நியாயம்லாம் மாயா பூர்ணிமா பேசலை, இவங்க மனு சும்மா அடிச்சு விடுறாங்க, அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்ற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்க ஃப்ராடு தனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்தில் இது வந்து ஒரு ஃபேவரட்டிசம் கேமாக தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். ரொம்ப மோசம் குரூப் கேம் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்கா விளையாடுனதா பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை விட்டுட்டு ரவீனா மணிக்காக விளையாடுறதும், நிக்சன் மாயா பூர்ணிமாக்காக விளையாடுறதும், தினேஷ் வந்து விஷ்ணு மணிக்காக விளையாடுறதும் பார்க்கும்போது செம்ம கடுப்பா இருக்குது. உங்களுக்கும் இதே மாதிரி கடுப்பா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இந்த குரூப் எல்லாம் விட்டுட்டு இவங்க தனியாக விளையாடினாலும் அதுக்கும் கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.